நான் வந்து கடன் அதிகமா வாங்கியிருக்கேன். அந்த கடன வந்து என்னால திரும்ப செலுத்த முடியுமா? ஏன்னா, நான் ஒவ்வொரு முறையும் வந்து கடன திரும்ப செலுத்தணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு விரயம் மட்டுமே ஆயிட்டே இருக்கு. அதனால எனக்கு கடன வந்து கரெக்ட்டா வந்து செலுத்த முடியல அப்படின்ட்டு வந்து ஒரு ஜாதகர் நம்மகிட்ட கேட்குறாரு. ஸோ, இப்ப இவருடைய ஜாதகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்ன லக்னம் போகுதுன்னு பார்த்தோம்னா, ஏஎல்பி முறைப்படி ஏஎல்பி லக்னம் இவருக்கு வந்து கன்னி லக்னம் போகுது. ஸோ, கன்னி லக்னம் அப்படின்னும்போது இவருக்கு அதிபதி வந்து புதன் பகவான் ஆகுறாரு. ஸோ புதன் பகவான் இவருக்கு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல, அதாவது மேஷத்துல இருக்காரு. ஸோ 8ஆம் இடத்துல இருக்கும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு தானாவே போய் ஒரு கடன்ன்ற விஷயத்துல மாட்டியிருப்பாரு. அதுக்குண்டான பிரச்சனைகள இவரு ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியிறது. கன்னி லக்னன்னும்போது 1 10 ஆதிபத்தியம் ஆகும்போது, அவருக்கும் வந்து 10ஆம் வீட்டு அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் ஆகுறாரு இல்லையா? ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, 8ல இருக்கும்போது, கண்டிப்பா வந்து இவரு அழுத்தமா இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியிறது. அதேபோல ஏஎல்பி நட்சத்திர புள்ளி சித்திரை 2ஆம் பாதம் போயிட்டுருக்கு. ஸோ சித்திரை 2 அப்படின்னும்போது செவ்வாய் பகவான் அதிபதி ஆகுறாரு. ஸோ செவ்வாய் பகவான்னும்போது இவரு 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 10ஆம் வீட்ல இருக்கும்போது, கண்டிப்பா இந்த கடன் பிரச்சனையால ஜாதகர் வந்து ஒரு அழுத்தத்தோடவே இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியிறது.